இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மஸ்ட் ஹிட் தி ப்ளே பாயோட 8th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். த சாப்டர் இஸ் மேட்ச். இது வரைக்கும் அந்த 7 எபிசோட்ஸ் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி லைன் புரியும். அண்ட் ஹாய் கைஸ், திஸ் இஸ் மியா. லேட்டாக வீடியோ போடுறதுக்காக நீங்கள் நான் அசிங்கமாக திட்டுறது கேட்குது. பட் ஐ எம் சாரி ஃப்ரம் மை ஹார்ட். இதுக்கப்புறம் நான் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுவேன் அண்ட் போடுவேன். டோன்ட் வெரி. நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக 8th எபிசோட்குள்ளே போயிடலாமா? 7th எபிசோட் பார்த்துட்டு இது வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எபிசோட்ஸ் புரியும். 8th எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஜேம்ஸ் அதாவது செகண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கதை இதுக்கப்புறம் நகர போகுது. அவன் யோசிக்கிறான், நம்ம இதுக்கப்புறம் கான்ஷியஸாக இருக்கணும், விட்டுறவே கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா இது எப்பவும் போல் இல்லை. இப்போது ஜெயின் திரும்பி வந்துட்டான். கேம்லேயும் சரி, லைஃப்லேயும் சரி. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு மனசில் நினைக்கிறான். அதோடு இல்லாமல் அவன் வர்றதுக்கு எவ்வளவோ வாய்ப்பு இருந்தது, எவ்வளவோ நேரம் இருந்தது, எவ்வளவோ டைம் இருந்தது. ஆனால் அவன் கரெக்டாக எல்லாம் சரியாக போகிற நேரத்துக்கு நானும் தாராவும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிற டைமுக்கு கரெக்டாக வந்திருக்கான். அவன் எதுக்கு வந்திருக்கான், ஏன் வந்திருக்கான்னு தெரியல. இந்த சம்மர் கழிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கானா, இல்லை ஃபுல் டைம் எங்கள் கூடயே இருக்கணுன்றதுக்காக வந்திருக்கானா, எனக்கு எதுவுமே புரியல, தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அவன் இந்த விஷயம் தெரிஞ்சு வந்திருந்தானா இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் ஆகப்போகுது அப்படின்ட்டு அவன் மனசில் நினைக்கிறான். தாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறான். தாரா விஷயத்தில் நான் இப்போ தான் நிறைய ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். முன்னாடி போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவளுக்கும் என் மேலே இன்ட்ரெஸ்ட் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போது கரெக்டாக அவன் வந்துட்டான். இப்போது தாரா கிட்டே போய் நான் கேட்கணுமா, உனக்கு இன்னுமே அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்காடி, அவன் கிட்டேருந்து மூவ் ஆன் ஆகிட்டியா அப்படின்ட்டு ஒரு 2 நிமிஷம் யோசிச்சுட்டு அவனே தலையில் அடிச்சிக்கிறான். ஆமாம், நான் ஏன் கேட்கணும், அது எனக்கே தெரியும். தாராக்கு இன்னுமே அவன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. எப்படி அந்த ஃபீலிங்ஸ் போகும்? ஒருத்தர்கிட்ட பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சால் மட்டும்தானே அவங்க மூவ் ஆன் ஆக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்க தான் ஒரு க்ளோஷரே இல்லாமல் பிரிஞ்சுட்டாங்களே. க்ளோஷர் கிடைக்கிற வரைக்கும் அவளுக்கு கண்டிப்பாக ஃபீலிங்ஸ் செயின் மேலே இருக்கும் அப்படின்ட்டு ஜெகன் நினைக்கிறான். அதோடு இல்லாமல் அவன் மனசில் ஒன்று சொல்லிக்கிறான், இதுக்கப்புறம் நான் தாராவை விட்டுறதா இல்லை. நான் இவ்வளோ விஷயம் பண்ணிட்டேன் அவளுக்காக, என் எஃபர்ட்ஸ் நான் எல்லாமே போட்டேன். இதுக்கப்புறம் நான் பின் வாங்குவேன்னு நினைக்கிறியா? முடியவே முடியாது. இதுக்கப்புறம் நான் என் பெஸ்ட்டை ட்ரை பண்ணுவேன். நான் தாராவை விட்டுறதா இல்லை அப்படின்னு மனசாக நினச்சிக்கிறான். ஜெயின் பார்க்கலாம். இப்போது கேமோட முடிவுலையும் சரி, லைஃபோட முடிவுலையும் சரி என்ன நடக்க போகுது எனக்கு தெரியல. ஆனால் நான் போராடுவேன் அப்படின்னு அவன் மனசில் நினைக்கிறான். ஜெகன் மனசில் இன்னொன்று நினைக்கிறான். ஜெயினுக்கு நிறைய வாய்ப்பு கிடச்சிது. தாராவை ஒழுங்காக பார்த்துக்கலாம், அவன் லைஃப்பை ஒழுங்காக வச்சுக்கலான்னு நிறைய வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் அதெல்லாம் அவன் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டான். அட் த எண்ட் அவன் என் ஃப்ரெண்ட், என்னோட போட்டியாளி, என்ன நடக்கும்னு பார்க்கலாம் அப்படின்னும் போது கரெக்டாக ஒரு குரல் கேட்குது, ரெடியா நீ அப்படின்ட்டு. அப்படி சொன்னது அவங்க ஃப்ரெண்ட் கேப்டன் பீட்டர். மேட்சுக்கு டைம் ஆகுது, சீக்கிரம் வா அப்படின்னு ஜெகனை கூப்பிட்றாங்க. அப்போ தான் அவன் நினச்சி பார்க்குறான். அவன் இமேஜினேஷன்லேருந்து கொஞ்சம் வெளியே வரான். வெளியே வந்துட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ட்டு அவன் அவ்வளோ பரபரப்பாக அவன் க்ளவுஸ் போடுறது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். அவன் பீட்டர்கிட்ட சொல்கிறான், இது வரைக்கும் ஒரு போலோ பால் கேமுக்கு நான் இவ்வளோ சீரியஸாக கிளம்பந்தே கிடையாது அப்படின்ட்டு. அதுக்கு அவன் ஃப்ரெண்ட் கேப்டன் பீட்டர் வந்து தோளில் தட்டி, உன்னால் முடியும், நீ பண்ணு அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணுறாங்க. அப்போது கரெக்டாக ஒரு சைரன் சத்தம் கேட்குது. அப்போ அது கேட்ட உடனே அதுக்கான அர்த்தம், கேம் ஸ்டார்ட் ஆக போது, எல்லாரும் அவங்கவுங்க லைனுக்கு வரணும்னு அர்த்தம். இப்போது ஜெகன் வந்து அந்த குதிரை மேலே இருக்க கயிறை எல்லாத்தையும் டைட் பண்ணிவிட்டு, அவன் கையில் போட்டுற க்ளவுஸ் எல்லாமே சரி பண்ணிவிட்டு அந்த குதிரை மேலே ஏறி அந்த கூடாரத்துலேருந்து வெளியே போகிறான் அவன் லைனுக்கு. அவன் சென்டரில் போய் நிற்கிறான். ஆப்போசிட் டீமும் அதே மாதிரி வந்துட்டுருக்கு. அவன் வரும்போதும் அதே மாதிரி ஆப்போசிட்டில் சென்டராக வந்து நிற்கிற ஆள் வந்து வேறு யாரும் கிடையாது, ஜெயின் தான். அப்போ அவங்க நேருக்கு நேராக பார்த்துக்கிறாங்க. திருப்பி ஜெகன் மனசில் எதுவும் நினைக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இவ்வளோ தூரம் வந்துடுச்சு, இதுக்கப்புறம் நான் தாராவை விட்டுறதா கிடையாது. அவளுக்கு நான் மனசோடைஞ்சு அவள் இருக்கும்போது ஒரு ப்ராமிஸ் பண்ணேன், மற்றவங்கள போல் நான் கிடையாது, எப்போவுமே அவளை நான் தனியாக விட்டுட்டு போக மாட்டேன்ட்டு. அதை நான் கண்டிப்பாக இப்போ வரைக்கும் எப்போவுமே காப்பாற்றுவேன். அதோடு இல்லாமல் மற்றவங்கள போல் நான் இல்லைன்னு நிரூபிப்பேன். எனக்கு தாரா வேணும். நான் பழைய ஜெகன் கிடையாது, செல்ஃபிஷ் ஜெகன் கிடையாது. இப்போ நான் புது மனுஷனாக இருக்கேன். நான் எல்லாத்தையுமே என் பெஸ்ட்டை ட்ரை பண்ணுவேன். இது எங்கள் 2 பேரோட பர்சனல் கேமே கிடையாது. ஆனால் தாரான்னு வரும்போது இது எனக்கு பர்சனலாக மாறுது. நான் ஜெயினை விட பெட்டராக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் இப்போ கண்டிப்பாக போராடுவேன். நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், ஆனாலும் இது கேம் அப்படின்னு ஜெகன் மனசில் நினைக்கிறான். அப்போது போட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஆப்போசிட்டில் இருக்கவங்க பார்த்து கேட்டுக்காங்க, ரெடியான்ட்டு. அப்போது நம்ம ஜெயின் தான் ஜெகனை பார்த்து கேட்குறாங்க, ரெடியான்ட்டு. அவனும் ரெடின்னு சொல்கிறான், இவனும் ரெடின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சைரன் ஸ்டார்ட் ஆகுது, கேம் ஸ்டார்ட் ஆகுது.
ஃபர்ஸ்ட் இந்த கேம் என்ன நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு போலோ பால் கேம். இவங்க எல்லாரும் குதிரையில் ஹாக்கி ஸ்டிக் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் வச்சுருப்பாங்க. ஒரு பால் கொடுப்பாங்க. ஹாக்கி நம்ம எப்படி தட்டி தட்டி கோல் போடுவோம், அதே மாதிரி இவங்க இந்த குதிரை மேலே உட்காந்தே போடுவாங்க. இதுதான் இந்த கேம். ஓகேவா? இப்போது கேம் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு 10 நிமிஷத்துக்கு கேம் போகுது. 2 பேருமே டிஃபென்ஸ்லையும் சரி, கேம் விளையாடுறதும் சரி பரபரப்பாக விளையாடுறாங்க. யாராலையுமே ஒரு கோல் கூட போட முடியல. ஏன்னா 2 டீமும் சூப்பராக விளையாடிட்டு வராங்க. அப்போது லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் கிடைக்குது நம்ம ஜெகனுக்கு. அந்த சான்ஸை அவன் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். இந்த கோலை போட்டால் நம்ம டீமுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும், ஒரு பாயிண்ட் கிடைக்கும்ன்ட்டு அவன் அது கோல் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் அவனோட டிஸ்அட்வான்டேஜ் அன்லக் கரெக்டாக நம்ம ஜெயின் வந்து அந்த கோலை தடுத்து வெளியே எடுத்துகிட்டு அவன் பாலை தள்ளிட்டு போயிடுறான். அப்போது ஜெகன் வந்து ஒரு மாதிரி கோவமாக ஜெயினை பார்க்குறான். அதுக்கு ஜெயின் ஒரு சிரிப்போட, உன்கிட்ட அந்த பால் இருக்கும்போதே நீ அதை நல்லா பார்த்துக்கணும், விட்டா இப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்ட ஜேம்ஸ், அதாவது ஜெகனுக்கு ஆல்ரெடி அவன் பல கன்ஃபியூஷனில் இருக்கான். இவன் இந்த மாதிரி சொன்ன உடனே அது தாராவோட கனெக்ட் பண்ணி அவன் ஓவர் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் ஜெயினை பார்த்து, ஸோ நான் அதை ஒழுங்காக பார்த்துக்கலன்ட்டு இப்போ என்கிட்டேருந்து அதை திருட பார்க்குறியா நீ அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு நம்ம ஜெயின் என்ன சொல்கிறான்னா, இந்த கேமோட நோக்கமே அது தானே, மாற்றி மாற்றி எடுத்து விளையாடுறது தானே இந்த பாலோட கேம் அப்படின்னு ஜெயின் சொல்லிவிட்டு அவன் திரும்பி பாலை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டான். ஆனால் நம்ம ஜேம்ஸ்க்கு, அதாவது ஜெகனுக்கு மண்டையில் ஃபுல்லாக குழப்பம். இப்போது ஜெயின் பேசினது கேமை பற்றியா இல்லை பர்சனலை பற்றியா? அவன் பேசுகிறது எதுவுமே சரியா இல்லை, அவன் சொல்கிறதுக்கு 1000 மீனிங் இருக்குன்னு எனக்கும் புரியுது அப்படின்ட்டு ஜெகன் மண்டையை போட்டு நல்லா குழப்பிட்டு இருக்கான். அப்போது அதே மாதிரி ஜெயினும் நல்லா பாலை பிக்கப் பண்ணி அவன் கோல் போட அந்த பாலை ஸ்பீடாக அவன் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அவன் கரெக்டான லைனில் இருக்கான். அப்போது ஜெகன் என்ன பண்ணுறான்னா, ஸ்லைட்டாக போய் அந்த குதிரையை தட்டி விடுறான். அப்போது அவன் பால் கண்ட்ரோல் மிஸ் ஆகிடுது, அவன் பால் எங்கேயோ போயிடுது. அப்போது ஜெகன் ஜெயினை பார்த்து ஒன்று சொல்கிறான், நீ அந்த பாலை கரெக்டாக கண்ட்ரோலில் தான் வச்சுருந்த, நான் ஒன்றும் அவ்வளோ ஸ்பீடில் ஒன்று தட்டலையே, ஆனால் நான் கொஞ்சம் ஸ்பீடில் தட்டின உடனே உன் பால் கண்ட்ரோல் லூஸ் ஆகிடுச்சு, நீ அவ்வளோ வீக்காக இருந்த அந்த கண்ட்ரோல் பாலில் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சர்க்காஸ்டமாக சொல்கிறான். எப்படி இருக்கும் அது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, நீயும் தாராவும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருந்தீங்க, நான் நடுவில் வந்த ஒன்றுமா உங்கள் ரிலேஷன்ஷிப் பிரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சர்க்காஸ்டமாக சொல்கிறான். அதுக்கு ஜெயின் என்ன சொல்கிறான்னா, நீ எப்படி வேணாலும் நினச்சிக்கோ ஜெகன், எனக்கு கவலையே கிடையாது, என்னால் எப்போ வேணாலும் அந்த பாலோட கண்ட்ரோலை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்துக்க முடியும், அது உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன்னு அவன் சிரிக்கிறான். இதை பார்த்த ஜெகனுக்கு செம்மையாக கோவம் வருது. இதுவே கேமாக இல்லைன்னா அவனை பிடிச்சி உலுக்கி திட்டி, நீ என்னை பற்றி பேசுகிற எனக்கு புரியும், நான் ஓப்பனாக பேசியிருப்பேன். ஆனால் இது கேமாக இருக்கே அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே ஜெயினை திட்டுறான். அதுக்கப்புறம் அவன் ஜெயினை பார்த்து சொல்கிறான், உன்கிட்ட அந்த பால் இருக்கும் போதே நீ அதை பத்திரமா ஹேண்டில் பண்ணியிருக்கணும், ஆனால் அதை விட்டுட்டு என்கிட்ட இருக்கும்போது அதை திருடணும்னு நினைக்காத அப்படின்ட்டு அவன் கோவமாக ஜெயினை பார்த்து சொல்கிறான். அதுக்கு ஜெயின் வந்து, இருக்கலாம், ஆனால் இது கேம், நம்ம ரூல்ஸ் படி தான் நடந்துக்க முடியும், அந்த பால் எடுத்து சீக்கிரம் திரும்பி கேமுக்கு வா அப்படின்ற மாதிரி ஜெயின் சொல்கிறான். இப்போ தான் ஜேம்ஸ்க்கு, அதாவது ஜெகனுக்கு புரியுது நம்ம லாஸ்ட்டாக சொன்ன லைனோட அர்த்தம் என்னன்ட்டு. ஜெயினுக்கு புரியல போல இருக்கு. அவன் எப்படி சொல்லியிருப்பான்னா, உன் கையில் பால் இருக்கும் போதே அதை நீ கேர்ஃபுல்லாக பார்த்துட்ருக்கணும், அது விட்டதுக்கப்புறம் மற்றவங்க கிட்டேருந்து திருடணும்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். ஆனால் அவனுக்கு 2 அர்த்தம் இருக்குது, அந்த பாலை மட்டும் மீன் பண்ணல. தாரா ஜெயின் கூட இருக்கும் போதே தாராவை ஒழுங்காக பார்த்துட்ருக்கணும், அதை விட்டுட்டு தாரா இப்போ ஜெகன் கூட இருக்கும்போது ஜெகன் கிட்டேருந்து திருடணும் அப்படின்னு நீ நினைக்கக்கூடாது அப்படின்னு தான் ஜெகன் சொல்லியிருப்பான். ஆனால் அதை ஜெயின் பர்சனலாக எடுக்கல போல இருக்கு. அதுக்கு அவன் கூலாக ரிப்ளை பண்ணியிருப்பான், இது கேம், ரூல்ஸ் படி தான் நம்ம நடந்துக்க முடியும், உங்ககிட்ட இருந்தால் அந்த பாலை நான் என்கிட்ட பறிக்கதா பார்ப்பேன், இப்போது கேமுக்கு வான்ற மாதிரி ஜெயின் சொல்லியிருப்பான். இதை கேட்ட ஜெகனுக்கு ஒரே குழப்பம், நம்ம சொன்ன லாஸ்ட் லைனோட அர்த்தம் அவனுக்கு புரியலையோ, நம்ம தான் இதை பர்சனலாக எடுத்து விளையாடுறோமோ, நம்ம தான் ஓவர் திங்க் பண்ணுறோமோ அப்படின்னு அவன் ஓவராக மனசில் நினைக்க ஸ்டார்ட் பண்ணுறான். திரும்பி ஜெயின் பக்கம் கேம் போக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவன் பாலை கண்ட்ரோலில் எடுத்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஜெகனும் சும்மா விடாமல் அவனை ஜெயினை பின்தொடர்ந்துட்டே போகிறான். அந்த பாலோட கண்ட்ரோலை லூஸ் பண்ணணும், அவனை கோல் அடிக்க விடவே கூடாது அப்படின்ட்டு. அதை நோட் பண்ண ஜெயினும் அவன்கிட்ட வார்ன் பண்ணுறான், அதாவது ஜேம்ஸ் ஜெகன் கிட்ட வார்ன் பண்ணுறான், என்கிட்ட ரொம்ப வராத, என்கிட்ட ரொம்ப வந்து என் பாலை உன்கிட்ட எடுக்கணும்னு நினச்சேன்னா உனக்கு தான் ஓவராக அடிப்படும்னு நினைக்கிறேன், கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாலை நோக்கி போயிட்டுருக்கான். அதுக்கு ஜெகன் ரிப்ளை பண்ணுறான், நீ உன் பாலை உன் கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், ஆனால் நான் உன்னை அவ்வளோ சீக்கிரம் இந்த கேமை ஜெயிக்க விட மாட்டேன், இதை நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டஃப் ஆக்குவேன், போட்டி தான் பார்ப்போம் அப்படின்ட்டு ஜெகனும் சொல்கிறான். ஜெயின் கரெக்டான லைனுக்கு வந்துட்டான், பாலும் அவன் கையில் இருக்குது, அவன் குதிரையும் ஸ்பீடாக போகுது, அவன் ஒரு சிறந்த குதிரை வீரர் அப்படின்னு ஜெகன் சொல்கிறான். அவனுக்கு எல்லாமே இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது, ஒரு ஷார்ட் அடிக்கிறதுக்கான அட்வான்டேஜ் எல்லாமே இருக்குது அப்படின்னும் போது அதுக்கு ஜெயின் சொல்கிறான், நீ விட்டுரு, நான்
ஷார்ட் அடிக்க போகிறேன், நீ அதை தடுக்கணும்னு நினச்சினா உனக்கு தான் அதிகமாக அடிபடும், அதனால இதை விட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே. ஆனால் ஜெகன் அதை சுத்தமாக கண்டுக்கல, விடலை. ஜெயினோட குதிரை செம்ம ஸ்பீடில் இருக்குது, அந்த ஸ்பீடுக்கு யாராலையும் ஈடு கொடுக்க முடியல. ஜெகன் தான் வார்ன் பண்ணியும் என் கிட்ட வராத, என் பால் கான்சன்ட்ரேஷனை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீ என் கிட்ட வந்து நீ ஹர்ட் ஆகாதுன்னு அவன் நிறைய டைம் சொல்லிக்கும். ஜெகன் ஸ்டபனா அவன் கிட்ட போய் அவன் பால் கான்சன்ட்ரேஷனை எடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். அட் ஒரு பாயிண்டில் ஜெகன் ஜெயினை மோதணும்னு நினைக்கிறான். ஆனால் அவனுக்கே அவன் குதிரை மேலே இருக்க கான்சன்ட்ரேஷன் போய் அவனே நிலை தவறி கீழே விழுந்துடுறான். குதிரையிலேருந்து கீழே விழுறான். அவன் இது வரைக்கும் 3 தடவை குதிரையிலேருந்து கீழே விழுந்திருக்கானா. 2 டைம் வந்து அவன் குழந்தையா இருக்கும் போது அந்த போலோ பால் சரியாக கற்றுக்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போது ரொம்ப நாள் கழித்து விழுறானா. அவன் கீழே விழும் போதே, அவன் விழுந்துட்டு இருக்கும் போதே கரெக்டாக ஜெயின் போல் அடிக்கிறான், அதாவது கோல் ஷாட் அடிக்கிறத அவன் பார்க்குறான். அவன் கோல் அடித்ததும் ஒரு பெரிய சைரன் சத்தம் கேட்குது. அதாவது அதுக்கு அர்த்தம் கேம் முடிஞ்சிச்சு. 1 vs 0. நாங்கள் 0ல் தோற்றுட்டோம், அவங்க 1ல் ஜெயிச்சிட்டாங்க. ஒரு கோல், ஒரு ஷாட்னால அவங்க ஜெயிச்சிட்டாங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாமே கிளாப் பண்ணி சேர் பண்ணி அவங்க எல்லாரையும் கங்க்ராட்ஸ் பண்ணாங்க. ஈவன் என்னோடய டீம்மேட்ஸே அவங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணாங்க. ஓகே, இது கேம் தான், நான் தான் கொஞ்சம் பர்சனலாக எடுத்துக்கிட்டேன் போல இருக்குது. ஜெயின் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பர்சனலாக ஆயிடுச்சு. அவன் கேமை மீன் பண்ணானா இல்லை நம்ம பர்சனல் லைஃப்பை மீன் பண்ணானான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவன் சொன்ன வேர்ட்ஸ்க்கு 1000 அர்த்தம் இருக்குது. அவன் கேமாக பார்த்துருந்தா எனக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எங்களோட வேர்ட்ஸ் இந்த கேமை என்ன சொதப்ப வச்சிச்சு அப்படின்ட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் கேம் ஓவர், இது எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நம்ம நகரணும் அப்படின்னு நினச்சி அவன் கீழேருந்து எழுந்துக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் எழுந்து நிற்க கூட முடியல, அவன் கால் அப்படி வலிக்குது, அவன் கத்துறான். அப்போது சடனாக ஒரு வாய்ஸ் கேட்குது, ஜெகன் நீ ஓகேவா, ஆல்ரைட் அப்படின்ட்டு. அவன் தலையை நிமிர்ந்து பார்க்குறான். அவன் இவ்வளோ நேரம் போராடின ஒரு பொண்ணு, ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு, அதுதான் தாரா. அவள் வந்து பதட்டமாக இருக்கா. அவன் கீழே விழுந்ததை பார்த்து ரொம்ப பதட்டமாக, நீ சரியா இருக்கியா, உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு தாரா பதறா. அவள் பதறல் அவள் கண்ணிலேயே தெரியுது. அது ஜெகனும் பார்க்குறா. அதை பார்த்த உடனே அவனுக்கு இப்போ எல்லாமே சரியான போல் இருக்குது. அதாவது தாராவை பார்த்த உடனே அவனுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியானது போல் இருக்குது அப்படின்னு அவன் மனசில் நினச்சிட்டே இருக்கான். அப்போ தாரா, நான் சொல்கிறது கேட்குறியா, நீ ஆல்ரெடி தானே, உனக்கு வலிக்குதா அப்படின்னு கேட்குறா. அப்போ தான் ஜெகன் சுற்றி முற்றி பார்க்குறான். அவனை சுற்றி தான் எல்லாரும் இருக்காங்க. அவங்க டீம்மேட்ஸ் நிதின், கௌஷி, ரிவர் எல்லாருமே அவனை சுற்றி தான் நின்றுட்டுருக்காங்க. தாரா தான் ரொம்ப பயந்துட்டுருக்கா. அப்போது ஜெகன் சொல்கிறான், எனக்கு ஒன்றுமே இல்லை, நத்திங் சீரியஸ் அப்படின்ட்டு அவன் எழுந்து நிற்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அப்போ தான் அவனுக்கு செம்ம ஷார்ப்பான பெயின் அவன் லெக்கில் காட்டுது. அவனால் அதை நிற்க கூட முடியல. அதுக்கு அவன் கத்துறான், ஷிட் அப்படின்ட்டு. அப்போ தாரா வந்து, ஜெகன் ஆல்ரைட், எல்லாமே சரியாயிடும், பாராமெடிக்கல் அதாவது மெடிக்கல் டீம் வந்துட்டுருக்காங்க, கொஞ்சம் நேரம் காம் டவுன் ஆறு, வலியை பொறுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவனை காம் பண்ணுறா. எப்படின்னா ஜெகனோட ஷோல்டரில் தாரா கை வச்சு அவனை காம் பண்ணுறான். அப்போ பார்த்த ஜெகனுக்கு அது அவ்வளோ சந்தோஷமானது. அவனும் திருப்பி தாரா கை மேலே வச்சு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு தாராவும் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறான். இவங்க இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் போது இன்னொரு வாய்ஸ் வந்து அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. யாருன்னா அதுதான் ஜெயின். உனக்கு ஒன்றும் இல்லையே, நீ ஓகே தானே நண்பா அப்படின்ட்டு இவன் திரும்பி பார்க்குறான். அது ஜெயின். ஜெகன் அதுக்கு கூலாக ரிப்ளை பண்ணுறான், நத்திங் சீரியஸ், சரியாயிடும் தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போது ஜெயினோட கண் லெஃப்ட் சைடில் போகிற மாதிரி இருக்குது. அதை ஜெகன் நோட்டீஸ் பண்ணி பார்க்குறான். அங்கே தான் தாரா கை வச்சிருக்கா. அதுக்கு மேலே ஜெகனும் தாரா கையை பிடிச்சிருக்கான்ட்டு. அதை ஜெயின் பார்த்ததும் ஜெகனுக்கு அந்த கையை விடணுமா வேணாவான்ட்டு அவன் மைண்டில் பெரிய கன்ஃபியூஷன். அவன் கையை விடக்கூடாது அப்படின்ட்டு தாரா கையை பிடிச்சிட்டு தான் இருக்கான். அதை பார்த்து ஜெயினும் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஜெகன் கிட்ட, சரி ஓகே, நான் உன்னை மெடிக்கல் டீம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்க்குறேன், இப்போது உன்னோட குதிரையை நான் எடுத்துகிட்டு போய் அந்த லாடில் கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். தாரா கிட்டேயும் பார்த்து அவனை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போகிறான். அவன் நடந்துக்கிட்டதை பார்த்து எல்லாருக்குமே செம்ம ஷாக். முக்கியமாக ஜெகனுக்கும் தாராக்கும் செம்ம ஷாக். ஜெகன் நினைக்கிறான், இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான், இவன் இவ்வளோ நல்லவனாக நடந்துக்கிறான், எனக்கு இதுதான் இன்னும் பயமாக இருக்குது. அவன் நார்மலாக நடந்துட்டு போயிட்டான். இது நான் என்னென்னு யோசிக்கிறது, அவன் பெரிய கன்ஃபியூஷனில் இருக்கான். அந்த கன்ஃபியூஷனோடவே தாராவை பார்க்குறா. தாராவை பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெகனோட சிரிச்சிட்டு இருந்த பொண்ணு, ஸ்மைலில் இருந்த பொண்ணு, டக்குன்னு அவளோட எக்ஸ்ப்ரெஷன் அவள் எல்லாமே மாறி அவள் ஜெகனோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணியிருந்தால அதையே ஒரு மாதிரி தயக்கமாக பார்த்துட்ருக்கா. அதை பார்த்த உடனே ஜெகனுக்கு இன்னும் கஷ்டமாயிடுது. அவள் என்ன நினைக்கிறான்னு எனக்கு புரியுது அப்படின்ட்டு அவனே யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போது தாரா என்ன நினைக்கிறான்ட்டு ஜெகன் நினைக்கிறான்னா,
தாராவோட கான்சன்ட்ரேஷன், அவள் யோசிக்கிறது எல்லாமே இப்போ ஜெயினை பொறுத்து தான். இப்போ நாங்கள் 2 பேரும் கையை பிடிச்சிட்ருக்கிறது ஜெயின் என்ன நினச்சிருப்பான் அப்படின்ட்டா தாரா யோசிக்கிறா போல இருக்குது. அவள் எப்படி என் கை எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறா போல இருக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் ஜெகனே ஓவர் திங்க் பண்ணிவிட்டு அவனே பொறுமையாக தாராவோட கையை விட்டுறான். அவனுக்கு விடுறதுல சுத்தமாக விருப்பம் கிடையாது. ஆனாலும் பெயின்ஃபுல்லோட அவன் கையை விட்டுட்டு தாராவோட ஃபேஸை பார்க்குறான். தாராவுக்கு ஒரே ஆச்சரியம் அண்ட் கன்ஃபியூஷன். இப்போ ஏன் ஜெகன் கையை விட்டான்ட்டு, ஏன் கையை விட்ட அப்படின்ற மாதிரி தாரா பார்க்குறா. அதுக்கு ஜெயின் மனசுக்குள்ளேயே ஃபஸ்ட் ஒன்று நினைக்கிறான். நான் கையை விட்டதுக்கு 1000 ரீசன் இருக்கும், ஆனால் நீ ரொம்ப நல்லவ. இப்போ என் கையை பிடிக்கலாமா வேணாமன்ற கன்ஃபியூஷனில் இருக்க. உன்னால் என் கையை விட முடியாது, அதனால் நானே விட்டுட்டேன் அப்படின்ட்டு அவன் மனசு நினச்சிட்டே தாரா கிட்ட என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் ஆல்ரைட், நான் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்லிவிட்டு ஆனால் அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், நான் உண்மையாகவே ஆல்ரைட் இல்லை தாரா, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு இப்போ எனக்கு சுத்தமாக புரியல, நான் ஆல்ரெடி கன்ஃபியூஷனில் இருக்கேன். அவன் என்னை கேமில் மட்டும் தோக்க அடிக்கலை, நம்ம பில்ட் பண்ணிட்டு இருந்த இவ்வளோ நாள் லைஃப் எல்லாமே தோக்கடிச்சிட்டான். நான் போலோ கேமில் மட்டும் தோத்துட்டேன்னு நினைக்கிறியா நீ? இல்லை, நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு க்ரஷ் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை நான் பாண்ட் பண்ணிட்டு வந்தேன். நம்ம ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவன் எல்லாத்தையும் தகுடுபடி ஆக்கிட்டான். இப்போது அவன்கிட்ட தான் நம்ம லைஃப் எல்லாம் கண்ட்ரோலும் இருக்கும், அவன்கிட்ட தான் எல்லாம் கண்ட்ரோலும் இருக்குது அப்படின்ட்டு இந்த 8th எபிசோட் முடியுது. சீக்கிரம் நான் 9th எபிசோட் போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ அண்ட் கீப் சப்போர்ட்டிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி இதை கேட்க வைங்க. அண்ட் பாய் அண்ட் see you in the next video guys.